அமெரிக்க மக்கள் கேட்டுக்கிட்டது எல்லாமே ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இந்த சட்ட விதிக்கு உட்பட்டு தான் எங்களுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட அனைத்து ஆதாரங்களும் பொதுவெளியில வெளியிடப்படணும் அப்படிங்கிறது. நிறைய அமெரிக்கன் சேனல்ஸை பார்க்கும்போது பல பெண்களும் அதில் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்றாங்க, நான் டொனால்ட் ட்ரம்ப்போட சவுத் ஆப்பிரிக்கன் டூர் போகும்போது கூட பயணப்பட்டேன். அந்த ட்ரிப்பில் அவருக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பெண், நான் ஒரு கெஃபெட்டேரியால பார்த்தேன். எனக்கு படிக்கிறதுக்கு பார்ட் டைம்ல வேலை பார்த்து சம்பாரிக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்போ அப்போ மேன்ஹாட்டன்ல இருக்கக்கூடிய எப்ஸ்டீனோட வீட்டுக்கு என்ன கூட்டு போனாங்க. 2ண்ட் ஃப்ளோர்ல அவரு இருந்தாரு. அப்போ எனக்கு 14 வயசு தான். அங்க உள்ள போன உடனே எப்ஸ்டீன் என் வாழ்க்கையவே சீரழிச்சுட்டான். நான் வீட்டுக்கு ஓடி வந்து என் அம்மாகிட்ட சொல்லி அழுது நான் ரொம்ப நடுங்கிட்டேன், பயந்துட்டேன். அதாவது அவங்க முதல் முறை எப்ஸ்டீன பார்க்கும்போது, அவங்க ஒரு விக்டிமா என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஒண்ணு ஃபைட் பண்ணணும், இல்ல ரன் பண்ணணும், இல்ல ஃப்ரீஸ் ஆகணும். பட் அந்த 14 வயசுல நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஸோ எனக்கு அந்த கொடுமைய எப்ஸ்டீன் பண்ணான். அதுக்கப்புறமா நான் என் அம்மாகிட்ட போய் அந்த விஷயத்த சொன்னேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு எனக்கு 36 வயசு ஆகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ராமால இருந்து என்னால வெளிய வர முடியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டே அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. இவ்ளோ கொடுமைகளையும் செஞ்ச அந்த எப்ஸ்டீன் செத்துட்டான். ஆனா, இதெல்லாம் ஏன் பண்ணா? எதுக்கு பண்ணா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் என்ன? அப்படிங்கிற விஷயம் இன்னும் முழுசா வெளிவரலல்ல. பெரிய அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்கலாம் வெறுமனே பார்ட்டி பண்ணாங்க, வெறுமனே ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாதுல்ல. இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்டோட ஃபவுண்டர் பில் கேட்ஸும் ட்ரஸ்ட் வச்சு நெறைய உதவிகள் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்ஸ்டீனும் ஹார்வர்ட் யுனிவர்சிட்டிக்கே $7 மில்லியன் டொனேஷன் குடுத்துருக்கான். ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல நெறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்கான். அப்ப ட்ரஸ்ட் வச்சு ஹெல்ப் பண்ணா, அதுக்கு பின்னாடி நடக்கிற இவங்களோட செக்ஸ் மாஃபியா சரி கிடையாதுல்ல.